செகண்ட் ஒன் பார்ப்பா. சால்வ் 1 divided by modulus of 2x minus 1 less than 6 and express the solution using the interval notation. Interval notation தான் என்னோட சொல்யூஷன் சொல்லணும்ப்பா. கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 1 divided by modulus of 2x minus 1 less than 6 டேக் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 6 1/6 ஆயிருமா? இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1 கேன்சல் ஆயிருமா? அப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது லெஸ் தென் என்ன ஆயிரும், கிரேட்டர் தான் ஆயிருமா? சிம்பிள் மாறும். ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது சிம்பிள் மாறிக்கோண்ணே. ஓகே. அப்போ மாடுலஸ் ஆஃப் 2x minus 1 கிரேட்டர் தென் 1/6 ஓகேவா? அப்போ கிரேட்டர் தென் 1/6 மீனிங் என்ன? 2x minus 1 greater than 1/6 and 2x minus 1 less than minus 1/6 இதனுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேவா? சரி, -1 வந்து +1 அப்போ 1/6 +1 37/6 அப்போ 2x greater than 7/6 therefore x greater than 7/12 அடுத்து 2x minus 1 less than -1/6 அப்போ 2x less than -1/6 +1 -1/6 +1 5/6 அப்போ 2x less than 5/6 therefore x less than 5/12 சரி, எக்ஸ் கிரேட்டர் தான் 7/12 மீனிங் என்னப்பா? 7/12 விட அதிகம். அப்போ 7/2 டு என்னது இன்ஃபினிட்டி வரைக்கும்னு அர்த்தம். எக்ஸ் கிரேட்டர் தான் 7/12 மீனிங் என்னப்பா? 7/12 இன்ஃபினிட்னு அர்த்தம். 7/12 இன்ஃபினிட்டி வரைக்கும். எக்ஸ் லெஸ் தென் 5/12 மீனிங் என்ன? 5/12 விட கம்மி. ஓகேவா? அப்போது -∞ வரைக்கும் இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்பர் லைன் போட்டுக்கோங்க. -∞ +∞ 5/12 விட கம்மி, 7/12 விட அதிகம். ஸோ ஷேர் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போது இதனுடைய சொல்யூஷன் செட்டுங்கும் போது என்ன வருது பாருங்கள். -∞, 5/2 ஓப்பன் இன்டர்வல் யூனியன் இந்த இடையில உள்ள வேல்யூ மட்டும் வராது. அதாவது 5/12க்கும் 7/12க்கும் இன்பிட்வீன் வேல்யூஸ் மட்டும் வராதுப்பா. ரிமைனிங் எல்லாமே வந்து இந்த சம்முக்கு சொல்யூஷன். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, 5/2 யூனியன் 7/12 டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? என்ன இன்டர்வல்? ஓப்பன் இன்டர்வல். அந்த இன்டர்வல் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இதில் லெஸ் தென் தான் இருக்குது, இல்லை கிரேட்டர் தான் இருக்குது, ஈக்குவல் இல்லைல்ல. அதனால் என்ன இன்டர்வல்? ஓப்பன் இன்டர்வல். ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்கள். சால்வ் -3 into modulus of x plus 5 less than or equal to -2 and crop the solution set in a number line. So -3 into modulus of x plus 5 less than or equal to -2. -3 into the plus 5 வந்து -5 -2 -5 -7 மைனஸ் ஆல் மல்டி பண்ணால் லெஸ் than or equal to greater than or equal to மாறிடும். அப்போ 3 into modulus of x greater than or equal to 7 modulus of x greater than or equal to 7/3 அப்போ x greater than or equal to 7/3 and x less than or equal to -7/3 ஏன்னா modulus செக்ஷனுக்கான x அண்ட் என்னது x greater than or equal to 7/3 and x less than or equal to -7/3 ஸோ greater than or equal to 7/3னா 7/3 விட அதிகம். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க. -7/3 விட கம்மி. இப்போ இதனுடைய சேர்த்து சொல்லும்போது இதில் ஈக்குவல் இருக்கிறனால இங்கே வந்து என்ன இன்டர்வல்னா க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, -7/3 -∞ க்ளோஸ்ட் இன்டர்வல் யூனியன் 7/3, இன்ஃபினிட்டி இன்பிட்வீன் வேல்யூஸ் மட்டும் வராது. ஓகேவா? ஃபோர்த் ஒன். சால்வ் 2 into modulus of x plus 1 -6 less than or equal to 7 and crop the solution set in a number line. 2 into modulus of x plus 1 -6 less than or equal to 7 -6 வந்து வந்தால் +6 7 + 6 13 அப்போ 2 into modulus of x plus 1 less than or equal to 13 அப்போ therefore modulus of x plus 1 less than or equal to 13 divided by 2 ஓகேவா? ஸோ -11/2 13 divided by 2 ஸோ modulus of x plus 1 less than or equal to 13 divided by 2ன்றனால இந்த 13 divided by 2ஓட நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் இன்பிட்வீன் வேல்யூஸாக x plus 1 இருக்குமா? ஸோ -13 divided by 2 less than or equal to x plus 1 less than or equal to 13 divided by 2 இந்த +1 இருந்தால் -1 -13 divided by 2 -1 13 divided by 2 -1 -13 divided by 2 -1 வந்து -15 divided by 2 13 divided by 2 -1 வந்து 11/2 ஸோ -15 divided by 2 less than or equal to x less than or equal to 11/2 ஸோ இங்கே பாருங்கள் -15 divided by 2, 11/2 என்ன இன்டர்வல்? க்ளோஸ்ட் இன்டர்வல். x belongs to -15 divided by 2, 11/2 என்ன இன்டர்வல்? க்ளோஸ்ட் இன்டர்வல். ஓகே. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். 1/5 into சால்வ் 1/5 into modulus of 10x minus 2 less than 1 சார் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஸோ 5 கொண்டு கிராஸ் மல்டிப்ளை. ஸோ modulus of 10x minus 2 less than 5 லெஸ் தென் 5னால -5க்கும் +5க்கும் இன்பிட்வீன் வேல்யூஸாக இருக்கும். மைனஸ் வந்து +2 ஸோ -5 + 2 less than 10x less than 5 + 2
ஸோ -5 + 2 -3, 5 + 2 7. இந்த 10 இந்த டிவைட் ஆயிரும். -3/10 இங்கே 7/10 ஆயிரும். மீனிங் என்ன, 3/10க்கும் 7/10க்கும் இன்பிட்வீன் வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா, -3/10 2 + 7/10க்கு இன்பிட்வீன் வேல்யூஸாக எக்ஸ் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 6th ஒன் பாருங்கள். சால்வ் மாடலஸ் ஆஃப் 5x - 12 லெஸ் தென் -2வா. ஓகே, இப்போ above வேல்யூ cannot be in நெகட்டிவ். ஏன்னா ஸோ எக்ஸ் டஸ் நாட் ஹேவ் எனி சூட்டபுள் சொல்யூஷன் டு சாட்டிஸ்ஃபை த அவை. இதில் எந்த நீங்கள் ரியல் நம்பர்ஸ் வந்து எந்த வேல்யூஸ் எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணாலும் இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ எக்ஸ் கேஸ் என்னது நோ சொல்யூஷன். ஏன்னா லெஸ்ன்னு வருதுல்ல. ஏன்னா மாடல்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் தான் வரும். ஆனால் -2 கம்மின்னு சொல்கிறாங்க. -2 கம்மின்னு சொன்னதுனால எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலும் இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ எக்ஸ் கேஸ் என்னது நோ சொல்யூஷன். ஓகேவா, தேங்க்யூ.